பேசும்போது நம்ம ஈஸியா ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 நிமிஷத்துல பேசிறலாம் கம்ப்ளீட்டா. ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும், சப்ளையர பிடிக்கணும், விளம்பரப்படுத்தணும், என்குயரி வரும், பேசணும், மார்க்கெட்டிங் பண்ணி நம்பிக்கை சம்பாரிக்கணும், பிரைஸ் விலை மத்தவங்களோட காம்படிட்டிவா குடுக்கணும், பேமெண்ட்ட மத்தவங்களோட காம்படிட்டிவா குடுக்கணும், டெலிவரி டைம் மத்தவங்களோட காம்படிட்டிவா குடுக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, புரொடக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிருவீங்க. புரொடக்ஷன் அப்டேட் குடுக்க போறீங்க. புரொடக்ஷன் ஸ்லோ டவுன் இருந்தா அப்டேட் பண்ண போறீங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கன்டென்ட் வர சொல்லி நீங்க ஏத்தி கிளையன்ட்க்கு அனுப்ப போறீங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வரப்போகுது. வந்த டாக்குமெண்ட்ஸ நீங்க ஸ்பிட் அப் பண்ணி குடுக்க போறீங்க. பையருக்கு என்ன டாக்குமெண்ட் குடுக்கணும், சப்ளையருக்கு என்ன டாக்குமெண்ட் குடுக்கணும், ஏஜென்ட்க்கு என்ன டாக்குமெண்ட் குடுக்கணும், நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சுக்கணும், பேங்க் என்ன டாக்குமெண்ட் குடுக்கணும், டாக்குமெண்ட் ஸ்பிட் அப்ஸ் இருக்கு. முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகும். மானியம் இருக்க பொருளா இருந்தா மானியம் கிளைம் பண்ணி வாங்கிக்குவீங்க. மானியம் இல்ல அப்படின்னா, ஓகே உங்க ப்ராடக்ட்டோட லாபத்தோட முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். இது ஆர்டரோட வொர்க் ஃப்ளோ, எக்ஸ்போர்ட்டோட பிசினஸ் ஃப்ளோ. இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஆர்டர் ரிப்பீட்டடா வரணும்னா அவங்கள ஃபாலோ பண்ணணும். நீங்க ஃபாலோ பண்ணாம அடுத்த ஆர்டர் வரணும்னா, நீங்க எல்லாத்துலயும் சரியா நடந்திருந்திருக்கணும். உங்க சர்வீஸ்ல, உங்க ரேட்ல, உங்க பிரைசிங் டெர்ம், பேமெண்ட் டெர்ம், டெலிவரி டெர்ம் எல்லாத்துலயும் நீங்க சரியா நடந்திருந்தீங்கன்னா, அடுத்த ஆர்டர் ரிப்பீட்டடா வரப்போகுது. இதுதான் எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ராசஸ். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும்.